Hello guys, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா AWS VPC Flow Logs. ஸோ பொதுவாக இப்போ என் நெட்வொர்க் நானே ஒரு VPC க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எந்த மாதிரி லாக்ஸ் உள்ளே வருது, எந்த மாதிரி ஐபி அட்ரஸஸ் உள்ளே வருது, எந்த மாதிரி ஐபி அட்ரஸை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், எந்த மாதிரி ஐபி அட்ரஸ் அதுவாக ரிஜெக்ட் ஆகுது, எந்த மாதிரி ஐபி அட்ரஸ் அக்செப்ட் ஆகுது, எந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் உள்ளே இருக்குது, இது எல்லாமே நான் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் AWS VPC Flow Logs. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஃபியூச்சர் ப்ரொவைடட் பை AWS. ஓகேவா, விச் வில் கேப்சர் இன்ஃபர்மேஷன். ஓகேவா, ஐபி டிராஃபிக்கை கேப்சர் பண்ணுறது, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஐபி டிராஃபிக்கை கேப்சர் பண்ணுறது தான் அதோட வேலையை. மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இப்போ எப்படி போலீஸ் வந்து கேமரா மூலிமா வெஹிக்கிள்ஸை மானிட்டர் பண்ணுறாங்க, நம்பர் பிளேட்டை மானிட்டர் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டிராஃபிக்கை மானிட்டர் பண்ணுறது தான் இப்போ பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இல்லையா. ஸோ அதை வந்து இது பர்ஃபெக்டாக பண்ணுறனால தான் VPC Flow Logs பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அதோட டயக்ராம் பாருங்கள். 2 இன்ஸ்டன்ஸு நம்ம S3 பக்கெட் மூலயமா லாகை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சர்வீஸ் தான் S3 பக்கெட், பிகாஸ் இட் இஸ் அ ஸ்டோரேஜ் டைப். ஓகே, அதேமாதிரி க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் இருக்குது. ஓகேவா, க்ளவுட் வாட்ச் லாக்ஸில் நீங்கள் லைவாக எந்த மாதிரி லாக்ஸ்லாம் உள்ளே வருதுங்கிறத க்ளவுட் வாட்ச் லாக்ஸில் பார்க்கலாம். அது போய் பார்த்தீங்கன்னா S3 பக்கெட்டில் ஸ்டோர் ஆகும். ஓகே, நல்லா பார்த்தீங்கன்னா க்ளவுட் வாட்ச் லாக்ஸில் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் அந்த இது வந்து கிளியராக போட்டிருக்கீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் அக்செப்ட் ரிஜெக்ட். ஓகேவா, எந்த மாதிரி இதெல்லாம் டிராஃபிக்லாம் இந்த மாதிரி ஐபிலாம் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு, எந்த மாதிரி ஐபிலாம் ரிஜெக்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம கிளியராக இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ டீட்டெயில்ஸை பற்றி பார்ப்போம். அட் த VPC லெவல், ஓகேவா, VPC லெவலில் பார்த்தீங்கன்னா இட் வில் கலெக்ட் டிராஃபிக் லாக்ஸ் ஃபார் ஆல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ், அதாவது எல்லாமே கலெக்ட் பண்ணும். ஓகேவா, இப்போ சப்நெட் லெவலில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவுக்கு மட்டும்தான் கவர் பண்ணும். ஓகேவா, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வைங்களேன், ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கவரேஜ் இருக்கும், இந்த ஏரியா ஃபுல்லாக தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கவரேஜ் இருக்கும். மொத்த சிட்டிக்கும் ஒரு டிஎஸ்பி இருப்பார். இப்போ விஜய் சொல்லுவார்ல, பாதி சென்னை என் கண்ட்ரோலில் தான் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் இங்கேயும். அட்ன சப்நெட் லெவல்னால் அந்த சப்நெட் பொதுவாக அந்த சப்நெட்டுக்கான டிராஃபிக்கை கவர் பண்ணுறது தான் இந்த ஸ்பெசிஃபிக் சப்நெட்டோட வேலை. ஓகே, அடுத்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா இட் வில் கலெக்ட் லாக்ஸ். அது சிங்கிள் இஎன்ஐ, அந்த எலாஸ்டிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் அந்த சிங்கிள் இஎன்ஐக்கானது கவர் பண்ணுறது மட்டும்தான் அதோட வேலையாக இருக்கும். ஸோ இப்படி அந்தந்த லெவல்ஸ்னு இருக்குது. ஹைரார்கி பொதுவாக இப்படி தான் வேலை செய்யும். ஓகே, என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேப்சர் ஆகுது மாஸ்கி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஐபி அட்ரஸ் ஃபார் ஷோர், சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் கண்டிப்பாக கேப்சர் ஆகும். அடுத்து போர்ட்ஸ், பொதுவாக போர்ட்ஸ் ரொம்ப முக்கியங்கிறனால போர்ட்ஸு, HTTPS, எந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ், TCP அதுவும் கேப்சர் ஆகும். ஓகே, எது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஓகே, இதில் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் டிராஃபிக் ஸ்டேட்டஸ். ஓகே, ஸோ நம்ம கொடுத்துருக்க செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் வரவே கூடாது, இதுதான் வரணும். அதெல்லாம் பொறுத்து எது ரிஜெக்ட் பண்ணும், எது அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறது இந்த ஃபயர்வாலில் நம்ம லாக்ஸ் போட்டால் எப்படி தெரியுமோ அதேமாதிரி இங்கே NACL செக்யூரிட்டி குரூப்பை பொறுத்தவரையும் தெரியும். ஓகேவா, இது எந்த மாதிரி டிராஃபிக் டைப்புங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ லாக்ஸை நான் எங்கே ஸ்டோர் பண்ணலாம், எங்கே வியூ பண்ணலாம் இப்படிலாம் கேட்டிங்கன்னா அது நம்ம ஆன்சரில் கண்டிப்பாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி லாகை எங்கே ஸ்டோர் பண்ணுவோங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. S3ல் தான் ஸ்டோர் பண்ணுவோம். வியூ பண்ணுறதுக்கு க்ளவுட் வாட்ச் மூலிமா தான் வியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இது ரெண்டும் தான் மோஸ்ட்லி ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் லாக் டெலிவரி. ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து சப்போர்ட்டட் லாக் ஃபார்மேட். பொதுவாக நம்ம வந்து டிஃபால்ட்டாக எந்த மாதிரி ஃபார்மேட் சப்போர்ட் ஆகும்னா, அமேசானுக்குனே ஒரு தனி ஃபார்மேட் வச்சுருப்பானுங்க அவனுங்க. ஓகேவா, இப்போ VPC Flow Logsக்குனே ஒரு தனி ஃபார்மேட் இருக்குது. அது வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணும்போது அவன் தனியாக வச்சுருக்க ஃபார்மேட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் கஸ்டமாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, இட்ஸ் அமேசான் அதையும் AWS அதையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இஃப் யூ கைஸ் வாண்ட், எனக்கு இந்த டேட்டு வேணும், எந்த ஐபி உள்ளே வந்துச்சுன்னு போதும், அப்புறம் வந்து அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்களா ரிஜெக்ட் பண்ணிங்களா இது மட்டும் காமிச்சா போதும்னா யூ கேன் கிரியேட் தட் ஆல்சோ. அதுவும் வந்து AWS ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ VPCயோட அட்வான்டேஜஸ் பார்ப்போம். ஓகே,
நெட்வொர்க் மானிட்டரிங். ஸோ எந்த மாதிரி நெட்வொர்க்லாம் எந்த இடத்துலேருந்து வந்திருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கேப்சர் பண்ணலாம், கேஷுவலாக கேப்சர் பண்ணலாம். இப்போ நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஏரியாலேருந்து எனக்கு அதிகமாக வியூ பண்ணியிருக்காங்கிறது பார்க்கலாம். எஸ், அது பார்க்கலாம். அதே தான் இங்கேயும் எந்த மாதிரி சப்நெட்டில் அதிகமாக வந்திருக்காங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து செக்யூரிட்டி, எவன் உள்ளே வரான் எவன் வெளில போகிறாங்கிறத கிளியராக பார்க்கலாம். அடுத்து ஓகே, எந்த மாதிரி இப்போ வந்து சில பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக டிராஃபிக் பாட்டில் நெக் அது மூலிமா ஈஸியாக பிடிக்கிறதுக்கு பயங்கரமான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி இந்த லாக்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே போடலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ஆடிட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால தான் விபிசியோட ஃப்ளோலாக்ஸ்க்கு அட்வான்டேஜஸ் அதிகம். அப்போ டிஸ்அட்வான்டேஜெலாம் இருக்கா ப்ரோ இதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு டைம் 2 டைம் பார்க்குறீங்க. ஓகே, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு 4 ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. ஓகேவா, லாக்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுவேன், ஸ்டோரேஜ் என்ன ஆகும், சுத்தமாக உன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த காஸ்ட்டு எஃபிஷியன்சி இருக்கவே இருக்காது. ஏன்னா ஸ்டோரேஜ் க்ரோ ஆகிட்டே போகும். என்ன பண்ணுவேன், க்ளவுட் வாட்ச் ஃபுல்லாக அப்படியே செதறி அப்படியே உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சரி, க்ளவுட் வாட்சோட காஸ்ட்டும் ஏறும், S3யோட ஸ்டோரேஜும் ஏறிக்கிட்டே போகும். அதுக்கு என்ன நம்ம பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மானிட்டர் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி லாக்ஸ் do not include traffic generated by AWS services. ஓகேவா, இப்போ AWS சர்வீஸோட டிராஃபிக்கை நம்ம பார்க்கவே முடியாது, வெளில வர டிராஃபிக் தான் பார்க்க முடியும். அதே மாதிரி இன்ஸ்டன்சஸ் யூஸிங் IPv6, இப்போ IPv6க்கு தான் எல்லாம் மாறிட்டு இருக்கிறோம். ஓகேவா, ஸோ ஐ திங்க் AWS will do something to make IPv6 come into logs. அதுக்கு தான் அவங்க ஐ திங்க் they are workingனு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் தட். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ். இதை வந்து நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் அண்ட் கிறிஸ்பாக புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.